யாருடைய மனவிருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார்? யாருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னா, ஸ்தோத்திரம், 18வது வசனத்திலே மேல உள்ள வசனத்தில் வாசிக்கிறோம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகள் கூப்பிடுகிறது கர்த்தரை நோக்கி. அதனால்தான் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு பதிலளிக்கிறது. கூப்பிடுகிற மிருகங்களே கூப்பிடுது, குருவி பறவை கூப்பிடுகிறது, எல்லாமே கூப்பிடுகிறது. நாம அவரை நோக்கி கூப்பிடுபடுது. அந்த கூப்பிடுறதுன்னா பல காரியங்களுக்காக கூப்பிடுவாங்க. ஸ்தோத்திரம். தேவை ஏற்படும் போது கூப்பிடுவார்கள். தூரத்தில் இருக்கிறவங்க அவங்களை சந்திக்கணும், அதுக்காகவே கூப்பிடுவாங்க. கூப்பிடுவதில் பல கூப்பிடுதல். ஸ்தோத்திரம். சத்தமிட்டு கூப்பிடு அப்படின்னு பைபிளப்படுது. அந்த மகிமை. முதலாவது ஆண்டவர் நாம எப்படிப்பட்ட கூப்பிடுகிறவர்களா இருக்க வேண்டும் அப்படின்னா, எனக்கு அவர் கொடுக்கிற எல்லா உலக நன்மைகள், உலக ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய நன்மைகள், இது எல்லாவற்றை விட அவர் எனக்கு தேவை. அவர் உங்களை விட்டு நான் தூரம் போயிடக்கூடாது. ஆண்டவர் நீங்க எப்பவுமே சமீபமாகவே இருக்கணும். பிள்ளைக்கிறகம் அவர் சொல்லும்போது, தேவன் நம்மை ஆச்சரியப்படுத்துகிற பல காரியங்கள் நம்பர் 1 என்னன்னா, நம்ம கூடவே அவர் இருப்பது. அதுதான் பெரிய ஆச்சரியம். அவர் நம்ம கூட இருந்தா குறைவு இருக்காது. ஆமென். அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார். 107ஆம் சங்கீதத்தில் ஸ்தோத்திரம். கூப்பிட்டு தப்பினார், கூப்பிட்டு விடுவிக்கப்பட்டார்கள், கூப்பிட்டு அற்புதம் பெற்றார்கள், கூப்பிட்டு அதிசயங்களை பெற்றார்கள் அடிக்கடி வரும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ எப்படி கூப்பிடுகிறவர்களா இருக்கணும்? 18 உண்மை. கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். தேவைக்காக கூப்பிடுது. 2வது, அதுக்காக தேவை ஏற்பட்டா கூப்பிடவே கூடாதுன்னு சொல்லல. தேவைக்காக கூப்பிடணும். ஸ்தோத்திரம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. நீங்க எனக்கு தேவை, உங்களை நாங்க பார்க்கணும். நான் சொன்னது ஸ்தோத்திரம். லூக்கா 19 சகையினுடைய சம்பவம். லூக்கா 19 சொன்னாவே உங்களுக்கு சகை வரும், ஞாபகம் வரணும். என்ன சொல்றீங்க? இல்ல, சகையினுடைய. அப்போ சகை இப்போ அவர் எப்படிப்பட்டவரை என்று பார்க்க வகை தேடி, பணம் ஏதாவது கொடுப்பாருன்னு தேடி போனா பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யவான் பைபிள் சொல்லி எல்லாம் ரோமாபுரிக்கு அனுப்ப வேண்டிய பணம் எல்லாம் வரி பணம், இஸ்ரேல் நாட்டில் கலெக்ட் ஆகிற பணம் இவனுக்கிட்ட வந்து போகும். அப்போ வெட்டு மாதிரி பணத்தை கட்டு அடுக்க வச்சுட்டு அதுல படுத்து தூங்கலாம். அவரை பார்க்கணும். உலக பிரகாரமான எனக்கு அது வேணும் இது வேணும், அதுக்கு இந்த நிதி ஆண்டுல துட்டு கொடுப்பீங்களா? ஆண்டு ஏதாவது கொடுப்பீங்களாங்கிறதுக்காகவே நம்ம அவரை என்ன செய்வோம்? அதிகால ஜபம் வீட்டில் எழுதி நீங்க ஜெபிச்சா சபைக்கு வந்து ஜெபம்னா, சபையில் இருக்கிற ஜபங்கள்ல ஜபத்துக்கு வந்தாவே ஏதாவது கிடைக்குமா? அப்படிப்பட்ட ஒரு தேடுதலை, கூப்பிடுதலை கர்த்தர் ரொம்ப விரும்பும். மிருகங்கள், பறவைகள்லாம் ஆகாரத்துக்காகவே கூப்பிடுது. நாம் அப்படி அல்ல, அதிலும் மேலானவர். சாலமோன் ஆண்டவர் நோக்கி அவன் பலி செலுத்திட்டு வந்துட்டான். கர்த்தர் அவனை தேடி வந்து உனக்கு என்ன வேண்டும்னு கேட்கும்போது, உலகத்துல எனக்கு வேண்டிய ஐஸ்வர்ய, சம்பத்து, கனம் இதெல்லாம் ஞானம் கொடுங்க. ஞானம் அது தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதை கேட்ட பொழுது அவன் கேளாததெல்லாம் கொடுத்தான். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அப்பொழுது கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்துல கேட்காமலே கொடுக்கிறதா உலக பிரகாரமான ஆசீர்வாதம். அதனால இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை விட நீங்க தருகிற உங்க சமூகம், உங்க மகிமை, உங்க கிருபையில வார்த்தைகள், உங்களுடைய வசனம், உங்களுடைய வேதத்தின் சத்தியம், இதுதான் வேணும். இயேசுடைய பாதத்திலேயே மரியாதை உட்கார்ந்திருந்தார். அவர் வாயை திறந்த வசனத்தை சொன்னார். மரியாளுக்கு என்ன தெரிவின் ஆண்டவரே அப்படின்னு உட்கார்ந்திருந்தாலும் இல்லை.
கர்த்தர் சொல்றாரு, நல்ல பங்கை தெரிந்து. ஆமென். நல்ல பங்கை. அதே மாதிரி கூப்பிடு, தேவை ஏற்படும் போது தேவனுடைய தேவைகளுக்காக முதலாவது கூப்பிடணும். இல்ல ராம் முழுதுமாய் சாமுவேல் கூப்பிட்டுட்டே இருந்தான். சவுல் இப்படி பண்ணிட்டானே ராம் முழுதுமா கூப்பிட்டு கர்த்தர் வா உன்னை ஈசாயை வீட்டுக்கு அனுப்புவாங்க. இது சாமுவேல் கூப்பிட்டது அவனுடைய தேவைக்காக கூப்பிடு, அவருடைய தேவைகளுக்காக கூப்பிடுறதே கூப்பிடுவோம். என்ன தேவைக்காக கூப்பிடணும் பாருங்க. தங்கதுரையா வந்துட்டு இருக்காருன்னா ஆரம்பத்தில் இப்போ அவர் ஜெபம் பண்ண சொன்னாவே, ஆண்டவர் நான் போட்ட மணியாவது எடுக்கணும், நஷ்டம் ஏற்பட்டுக்கூடாது. இல்லை தேவைக்காக கூப்பிடுற மாதிரி தான் ஆரம்பத்தில் நம்ம அப்படிதான் பழகுவோம், அப்படிதான் ஆண்டவர்கிட்ட வரும். ஆனா அதுக்கப்புறம் என் தேவை நீங்க தான். அலையிலும் இன்னைக்கு கூட நீங்க வாக்குத்தத்த ஆராதனை இன்னைக்கு காலையில வந்திருக்கீங்களே, இயேசு என்ன கொடுப்பார் அப்படின்னா வரல. வாக்குத்தத்த ஆராதனையில முதல் நாள்ல நாம் போய் கர்த்தரை துதிக்கணும், நாம் போய் அவர் செய்த எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லணும். இந்த மாதிரி தேடுதல் தான் உண்மையாய் தேடுகிறவர்கள். ஆமே. அதே சமயத்துல தேவைன்னு வரும்போது பொண்ணுக்கு மத்திய 15ஆம் அதிகாரத்துல கானானிய ஸ்திரீ, அவளுக்கு பொண்ணுக்கு பிசாசு பிடிச்சிச்சு. மத்திய 15 தூரத்திலிருந்து கூப்பிட்டால் என்றே வேதம் சொல்லுகிறது. எடுத்து பாருங்க, மத்திய 15ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம். எப்படி கூப்பிட்டா 22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். கானானிய ஸ்திரீ அவர் ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்நானம் எடுக்காது. அவர் ஆண்டவருடைய யூத இனத்தைச் சேர்ந்தவர் அல்ல. அதற்கு அப்பாற்பட்டு அவரை கூப்பிட்டாள். தூரத்திலிருந்து கூப்பிட்டு அற்புதம் வந்துச்சுன்னா அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு அற்புதத்தை உடனே கூட இருக்கிறவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கும் ஆண்டவர் நான் காணாமல் போனேன், வீட்டை இஸ்ரவேலுக்காக வந்தபடி மற்றபடி அல்ல அப்படின்னு சொன்னார். 25 சொல்லுகிறது, அவள் வந்து அவருடைய பாதத்துக்கிட்ட வந்துட்டான். தூரத்திலிருந்து கூப்பிட்டு இருந்தவன் இப்ப எங்க வந்துட்டான்? 40 நாள் ஜெபம் தூரத்துல ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை ரொம்ப டிஸ்டன்ஸா நின்றுட்டு இருக்கோங்கிற நிலைமை மாறி இப்ப தேவனுடைய பாதத்தில் நான் முட்டி போட்டிருக்கிறேன். கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றியும் அவரை அண்டிக்கொள்ளுகிறேன். அண்டிக்கொண்டு மண்டியிடுகிற விசுவாசிகளா நான் இருந்துகிட்டு கூப்பிடுறேன். அல்லேலூயா. அவருடைய தேவைக்காக கூப்பிடுறேன், ஆத்தும ரட்சிக்காக கூப்பிடுறேன், அவன் தேசத்தின் ரட்சிப்புக்காக கூப்பிடுறேன், மிஷனரிகளுக்காக கூப்பிடுறேன், இவருடைய தேவைக்காக கூப்பிடுறேன். நம்ம தேவைக்காக கூப்பிடுவது என்னை நோக்கி கூப்பிடு, அப்படி நான் விடுவிப்பேன். ஸ்தோத்திரம். நீ அறியாத காரியத்தை செய்யும், ஆபத்து காலத்தில் என்ன நான் விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்த வச்சு கூப்பிடு. தப்பில்லை. உன் தேவைக்காகவும் கூப்பிடுவது அது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்த விசுவாசிங்க. நம்ம தேவை 3வது இடத்துல இருக்கணும், தேவனுடைய தேவை 1வது இடத்துல இருக்கணும். அவருடைய ஊழியக்காரர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக, மிஷனரிகளுக்காக அது 2வது. 3வது நம்ம தேவைக்காகவும் ஜெபம் பண்ணாமலாம் இருக்க கூடாது, நம்ம தேவைக்காக. அது ஒரு 3rd பாயிண்டா இருக்கு. அல்லேலூயா. இங்க கானானிய ஸ்திரீ யூத பெண்மணி கிடையாது, நல்லா ஜெபிக்கிறவன் அப்படிலாம் கிடையாது, தான் வந்திருக்கிறது. தூரத்துல இருந்து அவளை இப்போ பாதத்துக்கிட்ட கொண்டு வந்து, ஆமென், அதான் உண்மையாக கூப்பிடுவது. அப்போ இப்படி கூப்பிட்டாள். சங்கீதம் 145:19 உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர்கிட்ட வந்துச்சு. 19 அவருக்கு பயந்து கிட்ட வந்துட்டு பாருங்க, அவருக்கு பயந்து நடக்கணும். அப்படி செய்யும்போது உங்க விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார், உங்க கூப்பிடுதலை கர்த்தர் கேட்பார், உங்களை ரட்சிப்பார்.